எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்தியாஸ் டைரி. எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விளாக் நம்ம சேனலில் ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லா நாளும் ஓடிட்டே தான் இருக்கும் இல்லையா. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் லேட்டாக தான் சாப்பிட்டு அதே மாதிரி லேட்டாக தான் லஞ்சுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லா வீக் ஆஃப் வந்து நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கோம். ஏதாவது நான்வெஜ், மீன், சிக்கன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து முட்டையோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம், 2 பேர் தானே அப்படிங்கிற மாதிரி முட்டை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எப்போவுமே வந்து முட்டை குழம்பு இப்படி தான் வைப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு அப்போ வந்து எனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி நான் வந்து வச்சு விட்டுடுவேன். சாதம் வந்து கையோடு வச்சு விட்டுட்டேன். ஏன்னா சாதம் வைக்கிறது தான் கடைசியில் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா விசில் வந்து அது ஸ்டாப் ஆகி, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வச்சோம் அப்படின்னா நான் நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்குவேன். அதனால் வந்து இன்றைக்கி முதல் வேலையாக வந்து சாதம் வந்து வச்சு விட்டுட்டேன். மசால் வந்து ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசால் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபைனலாக குழம்பு வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக மசால் சேர்த்து நம்ம என்னென்ன பொடியெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டு ஃபைனலாக முட்டை உடச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா சிம்பிளான சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ரொம்ப அதிக நேரம் நின்று குக் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து விரும்ப மாட்டேன். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள், வீக்லி ஒரு நாள் தான் நமக்கு வந்து லீவ் கிடைக்கும். சப்போஸ் அந்த டைமுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஏதாவது வேலை இருந்ததுன்னா போகிற மாதிரி இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்குமே அந்த மாதிரி போக முடியாமல் ஸோ ஏதாவது ஒரு நாள் தான் நமக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். வாரத்தில் ஒரு 4 லீவ் வருதுன்னா அதில் ஒரு 2 லீவ் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 லீவ் வந்து ஏதாவது ஒரு கண்டோலன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் அங்கே போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணியிருந்தோன்னா அங்கே போகிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து குக்கிங்கில் சிம்பிளாக முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து கண்டிப்பாக வந்து பெண்டிங் வச்சுருப்பேன். அதை பார்க்குறதுக்கு ஏதாவது வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து அந்த குழம்பை வந்து நல்லா கூட்டி வச்சுட்டு ஃபைனலாக சிக்கன் மசாலா, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்பைசஸ் பொடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கசகசன்னு வந்து அதிகமாக சேர்க்கல. சிக்கன் மசாலா மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். இன்றைக்கி காலையில் தான் ஹஸ்பண்ட் வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழம்புக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற எல்லா முட்டையும் பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன வேலைகளை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் நிற்கணும் அப்படின்னு இல்லை. வேலைகளை முடிச்சுட்டு கடகடன்னு போயிட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டை எல்லாத்தையும் உடச்சி வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 3 முட்டை வந்து 3லேருந்து ஒரு 4 முட்டை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ முட்டை வந்து உடையாமல் நல்லா கொதித்து குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே, எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். முட்டை பாருங்கள் நல்லா உடையாமல் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். லஞ்ச் வந்து நல்லா சூப்பராக முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கையோட வந்து அப்படியே சுக்குமல்லி காஃபியோட அடுத்து ஈவினிங் ரொட்டீன் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ காலையில் வந்து பாலில் டீ காஃபி போட்டு குடித்தேன் அப்படின்னா ஈவினிங் வந்து சுக்குமல்லி காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாகவே நம்ம பால் டீ, பால் காஃபி குடிக்கிறத காட்டிலும் சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பசும்பால் கிடைச்சது அப்படின்னா ஓகே. ஆனால் இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு வந்து பசும்பால் வந்து கிடைக்கிறதே இல்லை. பேக்கெட் பால் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். பேக்கெட் பால் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு சுக்குமல்லி காஃபி எவ்வளோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன்.
சுக்கு கொஞ்சமாக வந்து வரமல்லி இடித்து நல்லா காஃபியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நமக்கு வேணும் அப்படின்னா டீ தூள் அப்படி இல்லைன்னா வந்து ராவான காஃபி தூள் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் மட்டும் சேர்த்துட்டு காஃபி வந்து வடித்து குடிச்சிக்கிட்டாச்சு. நான் முதல்ல குடிச்சிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து வரல. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், முதல்ல நம்ம குடிச்சிடலாம் சூடா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வந்து குடிச்சிட்டு இருந்தேன். முடிக்கும்போதே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் காஃபி ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீத்திரையில் வந்து நார்மலாக எப்பவும் போல் ஏதாவது ஒரு படம் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஜீத்திரையில் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஏதாவது மூவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து டிக்லோனா ஓடிட்டு இருந்தது. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே ஈவினிங் உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டே உட்காந்து நல்ல தலைக்கு வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா மற்ற நாள்லாம் வந்து வேலைக்கு போகும்போதெல்லாம் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக உட்காந்து நமக்கு பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. அவசரமாக வந்து எதையோ தேய்ச்சிட்டு அப்படியே வந்து தலையை சீவிட்டு வந்து கிளம்பிடுவோம். வீக் ஆஃப் மட்டும்தான் வந்து வீக்கெண்டு மட்டும்தான் வந்து ஈவினிங் ரிலாக்ஸ்டாக உட்காந்து, இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே டிவி பார்த்துட்டே உட்காந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டு ஒரு ½ அன் ஹவர் வரைக்குமே வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். தலையில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கால்கள் வந்து நல்லா வந்து தூண்டப்பட்டு நல்ல முடி வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தலைக்கு நல்லா ஆயில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அந்த வாரத்துக்கான மளிகை சாமான்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில பொருளெல்லாம் வந்து மளிகை சாமானெல்லாம் தீர்ந்துருந்தது. அதெல்லாம் கையோடு எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அந்த வாரம் ஃபுல்லுக்கு என்னால் வந்துட்டு ஓட முடியும். ஏன்னா வந்து காலையில் கிளம்பும்போது ஏதாவது ஒரு பொருள் இருக்குது இல்லை அப்படின்னு வந்து தேடுறதுக்கெலாம் கண்டிப்பாக டைமே இருக்காது. இல்லைனா பேக்கெட்லேருந்து நம்ம எடுத்து கொட்டும்போது அப்படியே வந்து அவசரமாக மேலே கீழே அப்படிலாம் கொட்டி வச்சுருவோம். அந்த மாதிரி நிறைய நடக்கும் காலையில் அவசரமாக நம்ம கிளம்பும்போது. அதனால் வந்து எப்போ டைம் இருக்கோ, ஸோ அந்த வீக்கெண்ட் டைமில் எப்போ எனக்கு டைம் இருக்கோ, அது காலையில் ஆகட்டும், மதியம் ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும், எப்போ டைம் இருக்கோ இதெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணிடுவேன். இல்லை எனக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் வந்து ஒரு ஷெட்யூல்லாம் இல்லை. எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து இந்த மாதிரியான சின்ன வேலைகள் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம் அப்படின்னா நம்ம வேலைகளுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வெளியே வேலைக்கு போய் நமக்கு ஏதோ ஒரு டைமில் தான் நம்ம வீட்டில் இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஸோ அன்றைக்கி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி இதெல்லாமே தீர்ந்துருந்தது. அதையெல்லாம் எடுத்து அந்தந்த பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உப்பு ஜாடியுமே வந்து காலையில் வந்து க்ளீன் பண்ணி வச்சது இருந்தது. காலையில் வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் மாடியில் போய் காய வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து அந்தந்த உப்பு, தூள் உப்பு, கல் உப்பு என்ன தீர்ந்துருந்ததோ அதை எடுத்து வந்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த சின்ன ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா தூளுப்பு வந்து கொஞ்சமாக ரீஃபில் பண்ணிடுவேன். ஏன்னா சாப்பிடும்போது ஸோ அதுக்காக எந்திரிச்சு வர வேண்டாம் இல்லையா. இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் உப்பை கொட்டிட்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கணும். திரும்ப இருக்க உப்பெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால இந்த மாதிரி நான் வந்து உப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். பச்சைப்பயிறு, சுண்டல், தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து ரீஃபில் பண்ணுவேன். தீரவே நான் வந்து பண்ணிடுவேன். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, நம்ம இதெல்லாம் கண் முன்னாடி நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சாப்பிட முடியும். நம்ம ஸ்டாக் பண்ணி நம்ம மொத்தமாக ஒரு வாளிலையோ இல்லை நம்ம எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதிலே இருந்ததுன்னா நமக்கு என்ன இருக்குது இல்லைங்கிறது தெரியாது. நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்லலாம். ஸோ இப்போ பயிரெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு பாக்ஸ்லேயே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து முன்னாடி தெரியாது. நான் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து இதெல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணி கண் முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து கொட்டினது போக மீதம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த பாக்ஸில் மட்டும்தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா இந்த ஒரு பாக்ஸை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து செக் பண்ணிக்குவேன்.
செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸ்பைரி ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23லே வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கு. நான் அவ்வளோ தூரம் கவனிக்காமல் இருந்திருக்கேன் பாருங்கள். ஸோ என்னென்ன எக்ஸ்பைரி ஆயிருக்கோ அதெல்லாமே எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மற்ற பொருளை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் நான் வந்து ஸ்பைசஸ் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான். நான் மாடுலர் அண்ட் சின்ன கிச்சன் தான். அதனால் அதிகமான பொருளுமே வைக்க முடியாது. தேவைக்கு அளவாக மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லா ஸ்பைசஸுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரே ஒரு அப்பளக்கட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அஞ்சரைப்பட்டி வந்து க்ளீன் பண்ணி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கடுகு சோம்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 பொருள் இருக்கும்போதே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு தான் ஈஸி. ஏன்னா எல்லா பொருளுமே இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து மாற்றி க்ளீன் பண்ணி திரும்பவும் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன பொருள் மட்டும் இருக்கும்போதே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு தான் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அஞ்சரைப்பட்டி எடுத்து நம்ம வந்து சிங்கில் வந்து போட்டுடலாம். இதில் வந்து சுக்கு, கிராம்பு, ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இது நான் ஆசைப்பட்டு நான் நல்லா இருக்கேன்னு வாங்கிட்டேன். ஆனால் இது எனக்கு யூஸ் ஆகவே இல்லை. ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு தேவைதானா, இது நமக்கு ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வெறும் சுக்கும் கிராம்பும் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து எம்டியாக தான் வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் நம்ம கடையில் பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி நல்லா ஆசையாக பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பராக இருக்கும், எடுத்துகிட்டு போங்க, அழகாக இருக்கும் கிச்சனுக்கு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பொருள் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இருந்த பொருளை மட்டும் எடுத்து வேறு ஒரு பாக்ஸில் வந்து நான் மாற்றி வச்சுட்டு இதையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சிங்கில் எடுத்து போட்டுட்டேன். இப்போ எடுத்து போட்டிருந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நான் வந்து விலக்கி க்ளீன் பண்ணி எடுத்து கவுண்டர் டாப் மேலேயே வந்து காய வச்சுருக்கேன். இப்போ நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து இது எல்லாமே காஞ்சிரும். நாளைக்கு ஈவினிங் போல் நான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன் எல்லாத்தையுமே. கையோடு நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது மணி வந்து ஒரு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக நினப்பேன் ஒரு 8 மணிக்காவது வந்து டின்னர் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் கண்டிப்பாக அதை வந்து சாப்பிடவே முடியாது. கண்டிப்பாக வந்து டைம் வந்து ஆகிடும். இந்த வேலையை பார்த்துடலாம், இந்த வேலையை பார்த்துடலாம், இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லாம், இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து அப்படியே டைம் போகிறதே தெரியாமல் ஐயோ 9 மணி ஆகிடுச்சு, ஏதாவது செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவசரமாக வந்து செஞ்சிட்ருப்போம். முட்டை தோசை ஆளுக்கு ஒன்று ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தோசை மட்டும் நானும் ஹஸ்பண்டும் வந்து ஊற்றிட்டு சிம்பிளான மதியம் வச்சுருந்தோம் இல்லையா முட்டை குழம்பு, அதோட வந்து டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. இனி நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு வந்து என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். சண்டேவாக இருந்தாலும் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடி நாளே யோசிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நிற்கணும் அப்படிங்கிறது இருக்காது. கடகடன்னு எந்திரிச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளும் வேலைக்கு வந்து சீக்கிரமாக கிளம்பிடலாம். இப்போ தோசை வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஊற்றிட்டு மதியானம் வச்சுருந்த முட்டை குழம்பு வச்சு 2 பேர் நல்ல டின்னர் வந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ நாளைக்கு வந்து தட்டைப்பயிறு புளிக்குழம்பு தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தட்டைப்பயிறு வந்து ஊற வச்சுக்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கிறது காட்டிலும் நல்லா ஊற போட்டு முளை கட்டி வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சத்துக்களுமே நமக்கு வந்து டபுள் மடங்கு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சுட்டு தூங்கலாம். தட்டைப்பயிரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஊற போட்டுட்டு பால் வந்து காய்ச்ச வேண்டியது இருந்தது. பால் வந்து அப்படியே வந்து ஸ்டவ்வில் வச்சு விட்டுட்டு இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன்.
சண்டே வந்து விடிகிறது மட்டும்தான் தெரியும், நைட்டு எப்படி தான் ஆகுங்கிறதே தெரியாது. என்னடா இன்னும் ஒரு நாள் லீவ் போடலாமா, இன்னும் ஒரு நாள் லீவு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு போர் அடிக்குது, இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா என்ன இன்றைக்கி ஃபுல்லாக போர் அடிக்குது, டைமே போலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். பாலுமே வந்து சைட் பை சைடு வந்து காய்ச்சிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து புதுசாக வந்து ஒரு saree ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி தைக்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அதுக்கு நம்ம விஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம விஷ் பண்ணலைங்கும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான். என்னடா நம்ம ஆசைப்பட்டு செய்கிறோம், இதுக்கு ஒரு விசஸ் கூட இல்லையே அப்படின்னு வந்து தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணாமல் வாவ் சூப்பர், அது நமக்கு ஒருவேளை அது நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அவங்க எடுத்து கொடுத்த மனசை வந்து அந்த இடத்துல நம்ம பாராட்டலாம். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஓ சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். ஸோ saree வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு நாங்களும் தூங்க போயாச்சு. டைம் வந்து ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த vlog வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.